நம்மலாம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் தான் வாழ்க்கையில நடக்கணும்னு இல்லைங்க. குட்டி குட்டி விஷயங்கள் வந்து நடந்தாலே இல்ல, அது வந்து நெறையா ஹாப்பினஸ் வந்து குடுக்கும். முக்கியமா நான் அந்த மாதிரி தான். சின்ன விஷயம் யாராவது நமக்கு செஞ்சா கூட இல்ல, நான் ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரென்த்தா வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படிதான் ஒரு விஷயம் வந்து சமீபத்தில எனக்கு வந்து நடந்தது. அது மத்தவங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஆனா, கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன். ஏன்னா, நெறைய பேர் வந்து அ நமக்கு யாரும் இல்ல, நமக்கு செய்யறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு நெனச்சிட்டுருப்பீங்க. ஆனா, குட்டி விஷயம் அங்கங்க நமக்கு வந்து கெடைக்கும் ஹெல்ப்பு. அத வந்து நம்ம பெருசா எடுத்துக்காம வந்து மறந்து போயிடுவோம். ஆனா, அத ஞாபகப்படுத்துற வகையில நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ண போறேன். எஸ். நான் இப்ப தான் வந்து வெளியில போயிட்டு வந்தேங்க. வெளியில போயிட்டு காய்கறி, பழங்கள்லாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பை த வே நீங்க பார்க்குறது மெட்ராஸ் மாம் ஆன் டியூட்டி அண்ட் நான் உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் ஆண்டவனோட அருளால் பிரமாதமா வாழ்க்கையில இருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புறேன். அப்படி நீங்க வந்து டவுனா இருந்தா கூட, என்னோட வீடியோவ பார்க்கறதுனால ஒரு தனி ஸ்ட்ரென்த் அண்ட் பாசிட்டிவிட்டி நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். காட் பிளெஸ் யூ ஆல். இன்னைக்கு வந்து நான் எனக்கு பிடிச்ச ஒரு குழம்பு வந்து பண்ண போறேன். என்னது அப்டின்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கப்புறமா அதுக்கு வந்து சேன கறி வந்து பண்ண போறேன். அண்ட் இந்த சாம்பார் பொடி பார்க்குறீங்கல்ல, இப்ப தான் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு டப்பா ஃபுல்லா வந்து இருக்கு பாருங்க. இது எனக்காக எங்க பெரியம்மா வந்து அரைச்சு குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இத தான் நான் சொன்னேன். சப்போஸ்ல நமக்கு வந்து எதுவும் இல்ல, பெருசா எதுவும் நடக்கிறது இல்ல, அப்படிலாம் நெனைக்கிற போது இல்ல, கடவுள் வந்து நம்ம சோர்ந்து போக்கூடாதுன்னு அப்பப்போ சின்ன சின்னதா இல்ல, அங்கங்க காட்டுவாரு. அந்த மாதிரி தான் இல்ல. இப்ப எங்க பெரியம்மாக்கு வந்து இத அரைச்சு குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் கேட்கவும் இல்ல. ஏன்னா, நானே எல்லா வேலையும் அழகாவே பண்ணிப்பேங்க. ஆனாலும் இல்ல, இட்ஸ் ஹர் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் லவ். என்னமோ தோணி அவங்க வந்து எனக்கு சாம்பார் பொடி வந்து குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் இல்ல கடவுள் இருக்காரு. நம்ம தனியா இல்லங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னென்ன வச்சிருக்கேன் அப்டின்னா, இஞ்சி, பூண்டு, 2 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில, இதெல்லாம் வறுத்து அரைக்க போறோம். தேங்காவும் வேணும். அப்புறமா 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், சாம்பார் தூள். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் வச்சிருக்கேன். ஏன்னா, காரம் வந்து என்னோட பொடியில ஜாஸ்தி கிடையாது. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, ஆ வரமிளகா, 5, 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பில, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, லாஸ்ட்டா தூவுறதுக்கு கத்திரிக்காய் வந்து ஒரு 5, 6 நீங்க எடுத்துக்கலாம். வீட்ல எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. வானிலையில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம், இதெல்லாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா, நம்ம வந்து கடலை பருப்பையும் அதோட சேர்த்துறலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரைக்க போறோம். ஸோ எல்லாமே நம்ம வந்து அழகா வறுத்துக்கலாம். தேங்காவையும் வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். அண்ட் நான் புதுசா வாங்கின கரண்டி பாருங்க, அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. அழகா வந்து வறுக்க வருது. தனியா தூள் அண்ட் சாம்பார் பொடியும் நம்ம இதோட சேர்த்துறலாம். எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயில வறுத்துட்டு, ஆற வச்சு நம்ம மிக்ஸியில வந்து அரைச்சு எடுத்துப்போம். அதே அதே வானிலையில நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காவ வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து போட்டு நம்ம வந்து அத நல்லா வதங்கட்டும். நல்லா சாஃப்ட்டா ஆகும். தோலெல்லாம் நல்லா சுருங்கி வரும். இந்த கரண்டி உண்மையிலேயே அவ்வளோ எனக்கு ஈஸியா இருந்ததுங்க. வதக்கறதுக்கெல்லாம் அவ்வளோ சௌரியமா இருந்தது. நான் நெனச்ச மாதிரியே அவ்வளோ நல்லா இருக்கு. மூடி வச்சுடுவோம். இத பாருங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு எண்ணெயில. இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய். அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கடுகு, சோம்பு, ஜீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் வந்து போட்டிருக்கேன். அப்புறமா பூண்டு, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் நல்ல தாராளமா எவ்வளோ உங்களால் உரிக்க முடியுமோ போடுங்க. சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ டேஸ்ட்டு வரும். அப்புறமா 3, 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய குழம்புல வந்து அவ்வளோ காரம் கிடையாது. எங்கள் பெரியம்மா அவ்வளோ சேர்க்க மாட்டாங்க. அதனால் அதுக்கப்புறமா அரைச்ச விழுதியும் போட்டு எல்லாத்தையும் நல்லா
கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து வரட்டும், கொதிக்க விடுவோம். இதில் வந்து கொஞ்சம் புளி தண்ணி வந்து விட்டுக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி வந்து விட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுட்டு உப்பு போட்டு மூடி வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதை பாருங்கள், எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்தாச்சு. பச்சை வாசனை போக புளியும் வந்து கொதிச்சாச்சு. இப்போ நம்ம உடையாமல் இல்லை, அந்த கத்திரிக்காயை வந்து அழகாக இறக்கி விட்டுருங்க. அதோட ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மேலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து விடுறேன். நீங்கள் காய்ச்சி சுருன்னு விட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்படியே விட்டுருக்கேன். இதை பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜம்முன்னு வந்திருக்கு. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சோண்டு நம்ம கொத்தமல்லி தழையை வந்து தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். மணக்க மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இப்போ வந்து சேனை வறுவல் வந்து பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. சேனை கறி தான், வறுவல்னு கூட சொல்ல முடியாது. எண்ணெயில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு, கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு, அண்ட் இந்த ஹனிகோம் கடாய் இருக்குது பாருங்கள், அதில் நல்லா வறுக்க வருது. ஒட்டாமல் எல்லாம் அழகாக வந்து வறுக்க வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சமீபத்தில் இந்த கடாய் வாங்கியிருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு வேணும்னா தனியாத்தூள் போடலாம், கரம் மசாலா போடலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் நான் வந்து எதுவும் போடலை. அண்ட் பை த வே, இல்லை குழம்புக்கு வந்து நான் தக்காளி சேர்க்கல. யூஸ்வலாக தக்காளி சேர்த்தா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அந்த காரக்குழம்புல மட்டும்தான் நான் வந்து தக்காளி வந்து போடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து புளி குத்திருக்கேன், உப்பு வந்து போட்டேன், கொஞ்சம் தேவைப்பட்டது இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். நல்லா ஃப்ரை பண்ணி மூடி வச்சு இல்லை நம்ம வந்து சேனை கறியும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ நல்லா பெருசு பெருசாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள் சேனையை. ஏன்னா இது கறி தான். வறுவலாக பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சின்ன சின்னதாக வந்து நறுக்கியிருப்பேன். அதுதான் வித்தியாசம். இது வந்து நல்ல பெருசாக இருந்தாலும் இல்லை சரியாக இருக்கும். இதை பாருங்கள், நம்ம சமையல் ரெடி. சேனைக்கறி அட்டகாசமாக அண்ட் மணக்க மணக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இல்லை. உண்மையிலேயே சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணியிருந்தேன். நான் பண்ணேன்னு சொல்லலை, உண்மையிலேயே ரொம்ப டெலிஷியஸாக வந்திருக்கு குழம்பு. பார்க்குறதுக்கே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் சாதம் அண்ட் மோர். இந்த வெயிலுக்கு நம்ம வந்து க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சமையல் முடித்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு க்ளீனிங்க்கு வந்து வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மெஷ் கிளீனர், அமேசானில் வந்து இந்த ப்ரஷ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஓரளவுக்கு தாங்க பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண வருதுன்னு சொல்ல மாட்டேன். இதை பாருங்கள், இந்த மெஷ்ஷில் வந்து அவ்வளோ தூசி இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக உட்காந்து எல்லாத்தையும் நான் வந்து எடுத்தேன். இப்போ இந்த தூசியை வந்து அந்த அந்த இதுலேருந்து கிளீனர்லேருந்து எப்படி எடுக்கிறது அந்த ப்ரஷ்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கும் வந்து ஒரு டெக்னிக்காக வந்து எடுக்க வேண்டியிருக்குது பாருங்கள், இல்லாட்ட வரமாட்டேங்குது. இதை வந்து இன்னொரு ப்ரஷ்ஷால் தட்டி அந்த இதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னா என் பையன் தான் சொன்னான், அம்மா நம்ம வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லாட்டா அது வந்து பயங்கர அழுக்காகுது அப்படின்னு. கொஞ்ச நாளாக வந்து நான் வீட்டை க்ளீன் பண்ணாமல் இருந்தேன். நான் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால தான் இப்போ வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த வெதரெல்லாம் நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி வெயில் இல்லை, வெயில் இல்லாததுனால பழைய மாதிரி இன்றைக்கி வந்து வேர்க்கலை. இதை பாருங்கள், இப்போது வந்து நம்ம மெஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அண்டு நான் வந்து மணி பிளான்ட் வாங்கணுங்கிறதுக்காக இதை வந்து வாங்கி வச்சேன். மணி பிளான்ட்டை முதல்ல வாங்கியிருக்கணும், ஆனால் அது வாங்கலை, இதை வாங்கி வச்சிட்டேன் நான். இப்போ வந்து இந்த ஏரியா நான் க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து எங்களோட லிவிங் ரூம். லிவிங் ரூமில் பார்த்திங்கன்னா இந்த டிவிக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து சில திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணி அண்டு இங்கே பாருங்கள் எப்படி வந்து திங்ஸ் எல்லாம் இருக்குது போட்டு. ரொம்ப நாளாக இல்லை, வச்ச இடத்துல வைக்காமல்
அப்படியே வந்து குமிஞ்சிடுது. கொஞ்சம் ஃபேனும் வந்து துடைக்கணும். அஃப்கோர்ஸ் என் பையன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான் மேலே ஏறி எடுத்து குடுக்கறதுக்கு. அவன் எடுத்து குடுத்துட்டான்னா, நான் வந்து உட்காந்து எல்லாத்தையும் தொடச்சு, அவன்கிட்ட குடுப்பேன். அவன் வந்து மேலே ஏறி வச்சுடுவான். யூசுவலா நானும் வந்து ஏணி மேல ஏறுவேன். அந்த ஏணி வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இல்ல. நான் புதுசா ஏணி வாங்கணும். இது வந்து கிட்டத்தட்ட 18 வருஷத்தோட ஏணிங்க. எங்க என்னோட ஸ்கூல் டயத்துல அ எங்க அப்பா, அம்மா வந்து ஏதோ எக்ஸிபிஷன்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஏணி இவ்ளோ வருஷம் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடுது. அதனால எனக்கு மேல ஏறுறதுக்கு பயமா இருக்கு. பையன்னா டக்குன்னு இப்டி ஆடிச்சுன்னா குதிச்சுருவான் கீழ. நம்ம வந்து அந்த மாரி செய்ய முடியாது. அதனால அவன் வந்து நானே ஏறுறேன்ம்மான்னு சொல்லி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணான். அண்ட் சாய் வந்து ஹெல்ப் பண்ணுவான். நான் வந்து காட்டுறேன்ல, அது அவனுக்கு வந்து ரொம்ப ஷையா வந்து ஃபீல் பண்ணுவான். நான் சொல்லுவேன், "இல்லடா சாயி, அ உன்ன பார்த்துட்டு இல்ல, உன்ன மாரி ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. லீவ்ல இருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ்ல அவங்களும் இருப்பாங்க. அம்மாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் நீ வந்து இது நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கு ஷையா வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுடா." அப்படின்னு வந்து சொல்லி நான் வந்து அவன நான் வீடியோ எடுக்கிறேன்னு நீ வந்து ஷையா ஃபீல் பண்ணாத அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அண்ட் சின்ன வயசுலேருந்தே இல்ல நம்ம வந்து ஆம்பள பசங்கள வந்து நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கு வந்து நம்ம என்னைக்கும் ஷையா ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்த வந்து இதெல்லாம் வீட்ட மேனேஜ் பண்ணுறது வெறும் லேடீஸ் மட்டும் தான் அப்படிலாம் நம்ம இனிமே பேச முடியாது. ஏன்னா லேடீஸ் எப்படி சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி இல்ல. அவங்களுக்கு வந்து வீட்டு வேலையிலயும் நம்ம வந்து ஆம்பளைங்க வந்து கொஞ்சம் பாதி வேலை செஞ்சு குடுக்கணும். அப்பதான் இல்ல ஒரு குடும்பத்துக்கு வந்து அதுதான் அழகு. ஹஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆம்பள, பொம்பள 2 பேரும் சேர்ந்து தான் இல்ல ஒரு குடும்பத்த வந்து நடத்தணுங்க. ஈக்குவலி சம்பாதிக்கணும். அதே மாதிரி குடும்பத்தையும் வேலைய வந்து 2 பேரும் பிரிச்சு செய்யணும். அவன் நாளைக்கு ஒய்ஃப்க்கு வந்து செஞ்சு குடுப்பான். இப்போ வந்து ஏன்னா அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபேமிலி எப்படி ஒரு ஹவுஸ ரன் பண்ணறதுன்னு அவனையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுனால இல்ல, ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பான் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ எஸ். அதுதான் நான் ஏதாவது வந்து தப்பா சொல்லியிருந்தேன், இல்ல யாராவது என் கூட இதுல ஒத்து வரல அப்படின்னாலும், எனக்கு நான் எதுவும் சொல்லறதுக்கு இல்ல. ஏன்னா, காலம் வந்து மாறிப்போச்சு. பெண்கள் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அதே மாரி வீட்லயும் பார்த்தீங்கன்னா, அப்போ அவ்ளோ டைம் வந்து அவங்களுக்கும் கிடையாது. இப்போ நான் யூடியூப் பண்றேன்னா பாருங்க, யூடியூப்க்கு வந்து நானும் வந்து அதுக்கு டைம் குடுத்தா தான் உங்களுக்கு வந்து வீடியோ நானும் குடுக்க முடியும். அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு யாராவது கூட மாட செஞ்சா தான் இல்ல என்னாலயும் முடியும். இது வந்து எங்க அம்மா எனக்கு வாங்கி குடுத்த ஃபேவரட் ஆன ஒரு ஃபோட்டோங்க. எங்க அம்மா தான் இந்த ஃபோட்டோ வந்து குடுத்தாங்க. இன்னைக்கு எங்க அம்மா இல்ல. ஆனா இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இல்ல, எனக்கு பாபா விட ஜாஸ்தி எங்க அம்மா ஞாபகம் எனக்கு வருது. ஏன்னா அம்மா தான் இந்த பாபா வந்து குடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகான பாபா. நான் வந்து இப்போ ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர்டா வந்து வைக்காம, அழகா இல்ல, ஒரு ஓரமா ஒரு ட்ரேல வந்து வச்சுட்டேன். ஸ்கேட்டர்டா இருந்ததுன்னா இல்ல, அப்படியே ரொம்ப இதுவா இருந்த மாரி இருந்தது. இப்போ வந்து ஃபேன் வந்து தொடைக்கணும். ஓகே. அந்த சாய் கிட்ட சொன்னேன், "இந்த தயவு செஞ்சு இத மட்டும் குடுத்துரு" அப்படின்னு. ஏன்னா நான் ஏதாவது சொல்றேன்னா, அவன் காதுல விழமாட்டேங்கிறது. அதனால அத குடுத்துருன்னேன். அவன் வந்து அத குடுத்துட்டான். இந்த பாருங்க. ஸோ எல்லாம் தொடச்சு, எல்லாம் செட் பண்ணி, இந்த ஏரியாவையும் கிளீன் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த ஏரியா வந்து கிளீன் பண்ணதுல. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு, இப்போ வந்து நான் டின்னர் பண்ணறதுக்கு வந்துட்டேன். காலம்பர வச்ச குழம்பு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தோசை மட்டும் ஊத்த போறேங்க. தோசை மாவு இருக்கு. அதனால தோசை வந்து ஊத்திட்டு, சட்னிலாம் எதுவும் அரைக்கல. அந்த குழம்போட வந்து தொட்டு சாப்பிட்டுறலாம். எண்ணெய் கத்திரிக்காயோட வந்து நம்ம பொங்கல் கூட சாப்பிடலாம். கிச்சடி வந்து பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். என்கிட்ட மாவு இருக்கிறதுனால நான் வந்து இதெல்லாம் செய்யல. அண்ட் நெய் வந்து வாங்கிட்டு வரணும். நெய் இல்லாம பொங்கல்லாம் வந்து செய்ய முடியாது. ஸோ இன்னைக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, தோசை. இவ்வளோதான் மிச்சம் இருக்கு. நாங்க 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த குழம்பு வந்து காலியாயிடும்.